அதிமுக ஆட்சி காலத்தில் நாகை மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்ததை தொடர்ந்து தற்போது நாகை மாவட்டத்தில் பட்டமங்கலம், ஆதமங்கலம் உள்ளிட்ட 6 ஊராட்சிகளில் லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், விரிவான விவரங்களை பதிவு செய்ய. கடந்த 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியானது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக அதாவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய அந்த வீடு கட்டும் கனவை நிறைவேற்ற வகையில ஒன்றிய அரசின் சார்பாக 2,70,000 ரூபாய் சுமார் ஒரு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு அந்த பிரதம மந்திரியினுடைய அந்த வீடு கட்டு திட்டம் இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் நாகப்பட்டினத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 6 ஊராட்சிகளில் அந்த வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டாமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பணத்தை கையாடல் செய்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதமங்கலம், வலிவலம், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், கொடியாலத்தூர் உள்ளிட்ட 6 ஊராட்சிகள்ல தான் இந்த மிகப்பெரிய ஒரு மோசடியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்துல 146 வீடுகள் கட்டியதாகவும் 146 பயனாளிகளுக்கு தலா 2,76,000 பணம் முழுமையாக சென்று சேர்ந்ததாகவும் அதிகாரிகள் கணக்கு காமிச்சு அந்த பணத்தை கையாடல் செஞ்சதை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கண்டறிஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 ஊராட்சிகளிலும் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை உரிய ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆதமங்கலம் ஊராட்சியில் 49 வீடுகள் கட்டி முடிக்கப்படாமலேயே கட்டப்பட்டதாக நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பாலரவிக்குமார், மயிலாடுதுறை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா அடங்கிய குழுவினர் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்ட நிலையில் மீதமுள்ள 5 ஊராட்சிகளும் கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆய்வு பணிகளானது நடக்க இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி நடைபெற்ற இந்த மெகா மோசடியில் ஊராட்சி செயலர்கள், ஓவர்சியர்கள், அதே போல ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரிந்த முக்கிய அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் இந்த முழுமையான விசாரணைக்கு பிறகு இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 5 ஊராட்சிகள் அந்த முழுமையாக அந்த சோதனை நடைபெற்ற பிறகு ஒரு அறிக்கையானது தமிழக அரசுக்கு அனுப்பப்படும். அந்த அறிக்கையை தொடர்ந்து மோசடி ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இன்று நடந்த அந்த சோதனையில் அந்த இடத்தில் எந்த விதமான பயனாளிகளுக்கு வீடு கட்டப்படவில்லை. அதே போல வேறொரு பயனாளிகள் பெயரில் மோசடி செய்திருப்பதும் அதிகாரிகள் பெயரிலேயே பணத்தை கையாடல் செய்திருப்பதும் இன்று தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த சோதனையானது நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.